Hi everyone, இன்னைக்கு day 4 of 100 days Python code challenge. இன்னைக்கு வந்து string based program தான் சால்வ் பண்ண போறோம். இப்போ வந்து count the vowels in the string இதான் நம்மளுடைய கொஸ்டின். அதாவது ஸ்ட்ரிங்ல வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் vowels வந்து அக்யூர் ஆயிருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட் தான் வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ hello அப்படின்னு இருக்குன்னா அதுல e and o அந்த ரெண்டு மட்டும்தான், ரெண்டு லெட்டர் மட்டும்தான் vowels. ஸோ அந்த கவுண்ட் ஆஃப் vowels அவுட்புட்டா நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பேசிக்கலி வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஸ்லைசிங் ஆப்ரேட்டரும் இருக்கு. இப்போ அதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு பேசிக்கான சின்டாக்ஸ் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் சைட் போவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஸ்ட்ரிங்கை வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்து பிரிண்ட் ஃபங்க்ஷன், நார்மலாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் கண்ணன் இருக்குன்னா இப்போ வந்துட்டு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும் யூஸ்ஃபுல்லா. இப்போ வந்து ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஸ்லைசிங் ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது இண்டெக்ஸை கால் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் ஆஃப் நேம் ஆஃப் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற அதாவது இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற அந்த லெட்டர் மட்டும், அந்த கேர் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆனா போதும் அப்படின்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு VIJAY KANNAN இருக்கு. இப்போ விங்கிறது 0th இண்டெக்ஸ்ல அந்த ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் ஆயிருக்கு, ஐங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் இண்டெக்ஸும் நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டரை ஃபுல்லா அது பிரிண்ட் பண்ணிடும். இப்போ விங்கிறது என்னது 0th இண்டெக்ஸ். ஸோ 0 இஸ்டு இப்போ y வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 0 1 2 3 4 yங்கிறது 4. ஆனா எனக்கு வந்துட்டு 5 கொடுத்தாதான் எனக்கு y வரைக்கும் பிரிண்ட் ஆகும். விஜய் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ வந்து எனக்கு பிரிண்ட் ஆஃப் எனக்கு எல்லாம் சும்மா பிரிண்ட் ஆஃப் நேம்னு பிரிண்ட் பண்ணலாம், இல்ல பிரிண்ட் ஆஃப் எதுவுமே கொடுக்காம ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்காம எண்டிங் வேல்யூ கொடுக்காமலும் வந்துட்டு நான் ஃபுல்லா பிரிண்ட் பண்ணலாம். அதாவது ஸ்டார்டிங் ரேஞ்சு கொடுக்கலாம், எண்டிங் ரேஞ்சு கொடுக்கலாம், ஃபுல்லா பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப் நேம் ஆஃப் 5ல இருந்து எல்லாமே பிரிண்ட் பண்ணு எனக்கு அப்படின்னாலும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் ரேஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு எண்டிங் ரேஞ்ச் கொடுக்கலன்னா அது வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சை தாண்டி இருக்கிற, அதாவது ஒய்யை தாண்டி இருக்கிற அந்த கண்ணனை மட்டும் வந்துட்டு அது பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ ஸ்லைசிங்கோட இது ஸ்ட்ரிங் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு பேசிக் இதை வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம், சின்டாக்ஸை பார்த்துட்டோம். இப்போ ப்ரோக்ராம்குள்ள போய் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்புட் ஆஃப் ஹலோ. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம். ஓகேவா, இந்த ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் strings equal to input of string வந்து யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட்டா வாங்கிட்டோம். இப்போ வந்து அதுல இருக்கிற vowels வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து vowels டிக்ளேர் பண்ணிட போறேன். இதுதான் vowels அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட போறேன். இப்போ vowels equal to ஒரு இதுக்குள்ள a, e, I, o, u vowels வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். அடுத்து வந்து இப்போ vowels வந்து நான் கவுண்ட் பண்ணணும். எப்பயுமே வந்துட்டு கவுண்ட் பண்ண போறோம் இல்ல வந்துட்டு சம் பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்துட்டு இனிஷியலைஸா 0 அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார் இப்போ வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு நான் ஐக்கு பதிலா இப்போ ஃபார் கேர் இன் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னா இது வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் வந்துட்டு இந்த லூப் வந்துட்டு ரன் ஆகும். இப்போ ஃபார் லூப்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இஃப் கேர் இன் vowels ஆஃப், அதாவது இப்போ ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு vowelsா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி vowelsன்னு செக் பண்ணுச்சுன்னா எனக்கு கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1, எனக்கு கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ட்டு நான் சொல்றேன். பிரிண்ட் ஆஃப் கவுண்ட். இப்போ இது vowelsோட கவுண்டை எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ வந்து என்டர் த ஸ்ட்ரிங். இப்போ வந்து நான் ஹலோ 2
ஓகேவா? இப்போ வேற ஏதாவது ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்து பார்ப்போம். இந்தியான்னு கொடுத்து பார்ப்போம். இந்தியானா நம்மளுக்கு வந்துட்டு 3 வரணும். 3 அவ்வளோதான். இது ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் தான் ஸ்ட்ரிங்ல. நாளைக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்ல இருக்கிற இன்டர்மீடியட்டான ப்ரோக்ராமை வந்துட்டு அதாவது மீடியம் லெவலான ப்ரோக்ராம் வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். அடுத்து நான் வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட் படித்தேன். அந்த கமெண்ட்ல வந்துட்டு சேலஞ்ச் அதாவது டெய்லி ப்ராக்டிக்ஸுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு கோடிங்கை வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது பெட்டர் ப்ராக்டிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கொஷினை வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது வந்துட்டு இன்னைக்கு ஸ்ட்ரிங் வந்துட்டு பேசிக் லெவலாக பார்த்தனால நான் ஸ்ட்ரிங் கோட் சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு இன்டிஜர் கோட் சேலஞ்ச் தான் கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்து இந்த டிஜிட்டை ஒரு இன்டிஜருக்குள்ளே இருக்கிற இப்போ 9 இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6ன்னு ஒரு இன்டிஜர் இருக்குன்னா அதில் 1 மட்டும் எப்படி எடுக்கிறது, 2 மட்டும் எப்படி எடுக்கிறது, ஒரு இன்டிஜருக்குள்ளே இருக்கிற டிஜிட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மெத்தடாலஜி உங்களுக்கு தெரியும். அதே ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்க போகிறதுல அந்த மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வந்து நான் கொடுக்க போகிறேன். சேலஞ்ச் ஆஃப் த டே நோட் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு போடுங்க. சப்போஸ் சால்வ் பண்ணலை அப்படின்னாலும் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு அந்த ப்ரீவியஸ் டேல இன்னைக்கு கொடுத்த சேலஞ்ச் வந்துட்டு நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு அடுத்து ஒரு கொஸ்டின் போட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு சேலஞ்சிங்கா நான் அடுத்து நெக்ஸ்ட் டே சேலஞ்சிங் கொஸ்டின் வந்து நான் போஸ்ட் பண்றேன். இப்போ வந்துட்டு கண்டிஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் நெகட்டிவ் இன்டிஜர்ல என்ன பண்ண போறோம்னா அதை ஆட் பண்ண போறோம். ஆட் இட்ஸ் டிஜிட் அதாவது இன்டிஜருக்குள்ள இருக்கிற டிஜிட்டை வந்துட்டு ஆட் பண்ணுவேன் until the result has only one digit. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் இருக்கு. இன்புட்ல வந்துட்டு 942ன்னு கொடுத்துறேன். இது வந்துட்டு இந்த 942 இருக்குல்ல இது 1 டிஜிட்டா வர்ற வரைக்கும் நீங்க வந்துட்டு எனக்கு இதை இது பண்ணணும். அவுட்புட் வந்துட்டு 6. இப்போ எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இப்போ 9 + 4 + 2 அதாவது இப்போ இந்த 942ன்னு ஒரு இன்டிஜரா இருக்கா. இப்போ 9ங்கிறது ஒரு டிஜிட், 4ங்கிறது ஒரு டிஜிட், 2ங்கிறது ஒரு டிஜிட். இப்போ இந்த 3 டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 9 + 4 13, 13 + 2 15. ஸோ 15 வருது. ஓகேவா? அடுத்து இப்போ 15ங்கிறது 2 டிஜிட் நம்பர். ஸோ 1 + 5 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 வந்துடும். இப்போ 6ங்கிறது 1 டிஜிட் நம்பர். நம்மளோட கொஸ்டின் என்ன? கொடுத்துருக்கிற நான் நெகட்டிவ் இன்டிஜரை வந்துட்டு அதோடைய டிஜிட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆட் பண்ணிட்டே வரும்போது எப்போ வந்துட்டு அந்த இன்டிஜர் வந்துட்டு 1 டிஜிட்டா மாறுதோ அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ 942 வந்துட்டு 3 டிஜிட் நம்பரு. ஸோ அதை வந்துட்டு நம்ம அதுல இருக்கிற டிஜிட்டை ஃபுல்லா ஆட் பண்ணோம்னா 15 வருது. 15ங்கிறது 2 டிஜிட் நம்பர். அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 வருது. 6 இஸ் 1 டிஜிட் நம்பர். ஸோ இதோட அந்த 6 அவுட்புட்டை வந்துட்டு அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இது ஈஸி தான். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்ட்ரிங்ல வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் அதாவது நீங்க இன்டர்வியூல எதுவும் ஃபேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இல்ல வேற ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் சேர்த்து நான் வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற கொஸ்டினையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.